ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ஓடிட்டுருக்கு. இந்த டெஸ்ட் மேட்ச்சில் 2 நாள் மழையாக பெஞ்சு எப்படி சொல்கிறது, நம்மளால் அப்டேட்டும் கொடுக்க முடியல, ரன்னும் அடிக்க முடியல, எதுவும் பண்ணலை. ஸோ நேற்று 4வது நாள் ஆட்டம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னாக்க, பங்களாதேஷ் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸை முடிச்சிட்டாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் வந்து எப்படியாவது இந்தியா வந்து ஒரு அழகான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாங்க. அது என்னன்னாக்க, இந்த டெஸ்ட் மேட்ச் தான் சொல்கிறீங்க, 4th டே ஆச்சு. ஆனாலும் நாங்கள் 2020 ஒரு ஃபார்மேட்டில் நாங்கள் ஒரு ஆட்டம் ஆட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு அடித்து 285 ரன் எடுத்து 9 விக்கெட்டு விழுந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. என்னடா அது அப்படின்னு யோசிச்சு பார்த்தாக்க, இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிஹைண்டில் இருந்தது நமக்கு தெரிய வந்துச்சு. என்ன அப்படின்னாக்க, முதல் 3 ஓவர்லேயே இந்தியா பேட்டிங் பண்ணுறப்ப 51 ரன் அடிச்சிட்டாங்க. இது 2020 ஃபார்மேட் தான் அடிச்சிச்சு. எப்படி சொல்கிறது, ரோஹித் சர்மா 11 பந்தில் 23 ரன், ஜெய்ஷ்வால் 51 ரன், 51 பந்தில் 72 ரன் அடித்தார். அதுக்கப்புறம் கில் வந்து 36 பந்தில் 39 ரன், விராட் கோலி 35 பாலில் 47 ரன், கேஎல் ராகுல் 43 பந்தில் 68 ரன் சேர்த்தார். ரொம்ப அருமையான ஒரு ஆட்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்தவங்களாம் கொஞ்சம் கடன்னு அவுட் ஆனாலும் இந்திய அணி வந்து எப்படின்னாக்கா 34.4 ஓவரில் 9 விக்கெட் இழப்புக்கு 285 ரன் எடுத்துச்சு. இது வந்து வங்கதேச அணியை விட கூடுதலாக ஒரு 52 ரன் எடுத்து தான் டிக்ளேர் அறிவித்தாங்க. ஏன் டிக்ளேர் அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னாக்கா, 4வது நாள் ஆட்டத்தோட கடைசி எண்டு செஷனில் வந்து கொஞ்சம் ஓவர் போட்டு பங்களாதேஷ்க்கு கொஞ்சம் நெருக்கடி கொடுக்குறதா ஆட்டத்தோட ஒரு பிளானாக இருந்துச்சு. அதுதான் ஸ்ட்ராட்டஜி பிஹைண்ட் த சீன் அப்படின்னு சொல்லலாம். நேற்று என்ன ஆச்சுனாக்கா, நேற்று 4வது நாட்டோட கடைசி எண்டில் 11 ஓவர் போட்டிருக்காங்க. அதில் வந்து பங்களாதேஷ் என்ன பண்ணாங்க, 26 ரன் எடுத்து 2 விக்கெட் எடுத்துட்டாங்க. ஸோ இதன் மூலமாக என்ன ஆகுதுனாக்கா, கொஞ்சம் நமக்கு லீடு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு வந்து 5ஆம் நாள் ஆட்டம் நடக்கிறப்போ ஒரு 100 ரன் 150 ரன் எக்ஸ்ட்ரா அவங்க டார்கெட்டை கொடுத்தா கூட இந்தியா அதை சேஸ் பண்ணி வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.